எதிர் முகாமை சேர்ந்தவர்களுக்கு அறுக்க தெரியல, என்னாலதான் அறுக்க முடியும், நீ என்ன கூட்டு பண்ணினா என்கிட்ட இருக்க அருவா வச்சு நான் அறுத்து தள்ளியிருப்பேன். 19 சீட்டு பிஜேபி தோத்து போய் 25 சீட்டுக்கு வந்துடுறாங்க. 19 சீட்டு இன்க்ரீஸ் ஆகி காங்கிரஸ் 40 சீட்டு, காங்கிரஸ் ஜெயிச்சிருச்சு. நீ அப்படி சொன்னியே, அது நடக்கலையே. இப்ப நீ சொன்னது மட்டும் எப்படி நடக்கும்? ஹவு கான்பிடென்ட் ஆர் யூ? என்னோட கான்பிடென்ட்ல நான் உறுதியா இருக்கிறேன். அடுத்த கேள்வி ஹிமாச்சல கேட்டவனும் பதவிட்டு நீ எல்லாம் அறுத்தல் சொன்ன, இங்க நீ அறுத்தல் நடக்கலையே. என்னுடைய வீடியோவை காட்டுங்க. எழுதுறது 1000 பேர் 1000 மாதிரி திருச்சி எழுதுவாங்க, நீங்க 1008 எழுதுவீங்க. யசராஜா மாதிரி ஒரு ட்வீட்டை அட்மிட் போட்டாங்களா? ஜனநாயகத்தில் அவரவருக்கு அவரவர் கருத்தை சொல்வதற்கு உரிமை இருந்தான். எது இன்ஃபில்ட்ரேட்னு சொல்றது, எரும மாட்டுல எரும மாட்டை பிடிச்சி கொண்டு விட்டுருவாங்கன்னு சொல்றது, இஸ்லாமியர் நிறைய குழந்தை பிடிச்சிக்கிறான்னு சொல்றது, அதெல்லாம் அவங்க கருத்து சொல்றாரு. பிட்ஸ் அண்ட் பீஸ் ஒரு இன்டர்வியூவை நீங்க அங்கங்க கோரிலேட் பண்ணி பார்க்கும் பொழுது மோடியின் பிம்பம் சரிந்திருக்கிறது அப்படிங்கிறார். மோடி குறித்தோ மோடியின் கருத்து குறித்தோ எந்த மாற்று கருத்தும் இல்லாமல் மோடி வெல்ல போகிறார். 303 தாண்டுவாங்க, 350 வராது, முன்ன பின்ன 10-20 அப்படி வரலாம். இந்த கருத்து எல்லாமே மோடிக்கு முட்டு கொடுப்பதற்காக, அண்டை கொடுப்பதற்காக பிரசாந்த் கிஷோர் களமிறக்கப்பட்டிருக்கிறார். பிஜேபி தோற்கும் அப்படிங்கிறது உங்களுடைய விருப்பம். உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரியே நான் பேசணும்னு என்னை எதிர்பார்க்க கூடாதுங்கிறது தான் அவர் வைக்கிறவா. என்னோட விருப்பம் அது கிடையாது, உங்களோட விருப்பம் தான் அது. அதான் அதுக்குள்ள இருக்குது. ஏதாவது ஒரு பேட்டியில என்டிஏ பத்தி பேசிட்டேன். என்டிஏக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி அது எவ்வளவு வெல்ல போகிறது, அது எவ்வளவு குறையும், இதை குறித்து பேசவே தேவை. அவர் என்ன சொல்றாரு? மோடி ஜெயிக்கும் பிம்பமாக இருப்பதால் எந்த பகுதியில் யாரு ஜெயிச்சாலும் என்டிஏவா நின்றுக்குவாங்க அப்படிங்கறத. அது அப்புறங்க அது பேரம் பேசிடுவாங்க, குதிரை பேரம் பேசுவாங்க, வலிந்து ஈடி அனுப்பிவாங்க, அது வேற விஷயம். தேசிய ஜனநாயக கூட்டணியை பத்தி ஒரு நெகட்டிவான இம்ப்ரெஷன் அவருக்கு வழங்கப்பட்டிருக்க அஜெண்டால தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது வார்த்தையை கூட அவர் சொல்ல தயாரா இல்ல. நீங்க அஜெண்டான்னு சொல்றீங்க, நான் அதனால அதை திரும்பி கேட்கணும்னு நினைக்கிறேன். 39 சீட்டு வாங்கின தேசிய ஜனநாயக கூட்டணி 17ஆக குறைகிறது அப்படின்னு சொன்னா அது நேரா மக்கள் மத்தியில் ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணினால பிஜேபிக்கு 17 கிடைக்கும். நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க, ஏற்கனவே இருந்த 17 வந்துடும். இது யாரு பீகாரை காப்பாற்ற போறது? இது பீகாரை காட்டி கொடுக்குறது. பந்து பொறுக்கி போடுற வேலையை இந்த ஆங்கர்ஸ் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறது. கரண்ட் தாப்பர் போட்ட யாக்கர் அதுல பதறி அடிச்சு. இதன் மூலமாக பிரசாந்த் கிஷோர் அடைய போகும் லாபம் தான் என்ன? அவருக்கான தேவைதான் புரோக்கருக்கு என்ன கமிஷன் தான்? மக்கள் மத்தியில் அதிருப்தி இருக்கிறது. மக்கள் ஒருவேளை மோடி ஆட்சிக்கு வந்தால் he won't be a popular PM. அது மட்டும் இல்லாம கிளர்ச்சி நடக்கும், கலகம் நடக்கும், மக்கள் போராட்டங்கள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னா தெருவிறங்கி போராட்டம் பண்ற மக்கள் எலெக்ஷன் பூத்துக்கு போய் ஓட்டு போட மாட்டான், மோடி தான் ஜெயிப்பா இருக்கிறது. இது வலிந்து திணிக்கப்படுகிறது. மோடி அதே திரும்ப சொல்றாரு, நான் வானத்திலிருந்து வந்தேன், நான் எங்க அம்மாவுக்கு பிறகுல எங்க அப்பாவுக்கு பிறகுல, நான் கடவுள் பிறவி, கடவுளே என்ன அனுப்பி வச்சிருக்காரு, கடவுளே உன்னை அனுப்பி வச்சு எங்க தாலியா இருக்கிறதுக்காக கடவுள் அனுப்பி வச்சாருன்னு சாதாரண மக்களுடைய கேள்வி. இன்றைய நமது நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் ஊடகவியலாளர் மகிழ்நன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். பழக்க தோசத்துல என்னையும் மூத்த பத்திரிகையாளர் இருந்தீங்க. உண்மையிலே நீங்க மூத்த பத்திரிகையாளர் தான் எங்களை மாதிரி ஆட்களை கம்பேர் பண்ணும்போது. பிரசாந்த் கிஷோர் அவர்களுடைய கரண்ட் டாப்பர் நேர்காணல் மிகப்பெரிய அளவுல சோசியல் மீடியால இன்னைக்கு வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு. இந்தியா முழுக்க இந்தியா கூட்டணியை ஆதரிப்பவர்களும் சரி, இப்ப புதிதாக இந்தியா அலையன்ஸுக்கு ஓகே ஒரு ஃபேவர் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய முன்னாள் கோடி மீடியாக்களை சார்ந்த நபர்களும் சரி ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டாங்க. பிஜேபிக்கு 2024 தேர்தல் அப்படிங்கிறது 2019 இருந்தது மாதிரி இருக்க போறதில்லை. அந்த 303 அவங்க அச்சீவ் பண்றது ரொம்ப சிரமம். சிங்கிள் மெஜாரிட்டி அப்படிங்கிறதே கிடைக்கிறது அவங்க பார்ட்டிக்கு பெருசா இருக்கும். தனிப்பெரும்பான்மை உள்ள ஒரு கட்சியா இருப்பாங்க, பட் ஆனா அந்த மெஜாரிட்டியை கிராஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது தான் பல ப்ரெடிக்ஷன்ஸா இருக்கு. ஆனா கரண்ட் டாப்பர் அவர்களுடைய நேர்காணல்ல பிரசாந்த் கிஷோர் சொல்றாரு, என்னால உறுதியா சொல்ல முடியும், இந்த 303 விட கூடுதலாக 40, 20, 10 அப்படி கூடுவாங்களே தவிர குறையக்கூட வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத சொல்றாரு. அது மிகப்பெரிய அளவுல ட்ரோலாவும் மாறி இருக்குது. அவர் பேசியதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம் அப்படிங்கறத எதை பார்க்குறீங்க? இந்தியா முழுக்க அவர் ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி வகுத்து வைக்கக்கூடிய ஒரு சாணக்கியர் அப்படின்னு பலராலும் கொண்டாடப்படக்கூடியவர். அவர் சொன்னா பொய்யா இருக்காது அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்கு. இல்ல, அவர் இதுக்கு முன்னால ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. விளைஞ்சு நிற்குது, எதிர் முகாமை சேர்ந்தவர்களுக்கு அறுக்க தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்குள்ள இருக்கிற அர்த்தம் என்னன்னா, என்னாலதான் அறுக்க முடியும், நீ என்ன கூட்டு பண்ணினா என்கிட்ட இருக்க அருவா வச்சு நான் அறுத்து தள்ளியிருப்பேன் அப்படிங்கிறத அதுக்கு அர்த்தம். கூப்பிடுறதுன்னா அவர் பிரதமர் வேட்பாளர் இல்ல, ஏற்கனவே ஏப்ரல் 2022 வாக்குல காங்கிரஸ் கட்சிகிட்ட போய் ஒரு ஸ்லைட் ஷோ போட்டு காமிச்சாரு. ஒரு 700 ஸ்லைடு போட்டு காமிச்சு, இவரு நீ எப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க, இந்த பக்கம் திருப்புங்க அந்த பக்கம் திரும்புங்கன்னு சொன்னாங்க. நீ ஆத்துனது போதும், மூட்டு கிளம்பு அப்படின்னு. அந்த நேரத்துல அது பாசிட்டிவான விஷயம் கூட தான். கிளப்பி அனுப்பி வச்சதுக்கு பிறகு மே மாசத்துல காங்கிரஸ் விளங்காது. இந்த காங்கிரஸ் விளங்காதுங்கிறத அவர் இன்னைக்கு சொல்லல, மே மாசம் 2022 சொல்றாரு. அதை தான் நேர்காணல் முடிவில் கரண்ட் தாப்பர் கேட்கிறாரு. நீங்க காங்கிரஸ் விளங்காதுன்னு சொன்னீங்களே,
ஹிமாச்சல் பிரதேசத்துல கண்டிப்பா தோத்து போயிருன்னு சொன்னீங்களே அப்படின்னு நான் எங்க சொன்னேன் அப்படிங்கிறாரு. நீங்க சொல்லலையா? இவ்வளோ பேப்பர்ல கோட் பண்ணிருக்கேன். பேப்பர்ல சொன்னதெல்லாம் சொல்லாதீங்க, நான் பேசின வீடியோ இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. கரண் தாப்பர் இன்டர்வியூ போயிட்டு இருக்கும் பொழுதே எடிட்ல அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவரு பிரசாந்த் கிஷோர் எங்க பேசினாருன்னு சொல்லி எந்தெந்த பத்திரிகைகள் கோட் பண்ணியிருக்கீங்க மட்டும் இல்லாம ட்வீட்ல சிந்தன் பைட்டக் அப்படி ஒண்ணு, சிந்தன் பைட்டக்ன்றது இந்த சிந்தனையாளர்கள் காங்கிரஸ் கட்சிக்காரங்க எல்லாரும் உட்கார்ந்து என்ன பண்ணலாம்னு சொல்லி முடிவு பண்ணது, இது விளங்காது அப்படின்னு அப்பவே எழுதியிருக்கிறாரு. ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் ஆகும். எங்க ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் ஆகும்? வர்ற அசம்பிளி எலெக்ஷன்ல ஹிமாச்சல் பிரதேஷ்லயும் குஜராத்லயும் ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் ஆகும். ஹிமாச்சல் பிரதேஷ்ல என்னையா ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் ஆகுதுன்னு கேட்டா சிம்பிள், ஹிமாச்சல் பிரதேஷ்ல இதுக்கு முன்னாடி இருந்த பிஜேபி ஆட்சி அப்படியே மெயின்டைன் ஆகுங்கிறது அவருடைய ஸ்டேட்மெண்ட். ஆனா வந்த அசம்பிளி எலெக்ஷன்ல என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா 19 சீட்டு பிஜேபி தோத்து போய் 25 சீட்டுக்கு வந்துடுறாங்க. 19 சீட்டு இன்க்ரீஸ் ஆகி காங்கிரஸ் 40 சீட்டு, காங்கிரஸ் ஜெயிச்சிருச்சு. நீங்க இவ்வளவு ப்ரெடிக்ஷன்லாம் சொல்லி அது தோத்து போச்சு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவருக்கு பதட்டம், கைகாலெல்லாம் நடுக்க தொடங்கிடுச்சு. அதனாலதான் கடைசியில கத்த தொடங்கிட்டாரு. நீங்க என்கிட்ட சத்தமா பேசாதீங்கிறாரு, நீங்க உங்களுடைய வார்த்தைகளை என் வாயில திணிக்காதீங்க அப்படிங்கிறாரு. அப்புறம் நீங்க அவரு கரண் தாப்பர் என்ன சொன்னாருன்னா, சரி நீங்க என்னை அடுத்த கேள்விக்கு அலோவ் பண்றீங்க வாக் அவுட் பண்ணாம, உங்களுடைய பேட்டிக்கு வந்தா எல்லாரும் வாக் அவுட் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஹிஸ்ட்ரி இருக்கிறதுனால உங்களை பத்தி எல்லாரும் பயப்படான்னு நினைக்கிறீங்களா? அவர் ஜெயலலிதா, மோடி இதெல்லாம் அவங்களாம் எப்படி தெறிக்கி ஓட விட்டாரு அப்படின்னு தெரியுதுனால உங்களை பார்த்து நாங்க பயப்படலை அப்படின்னு சொல்றாரு. சிம்பிளான கேள்வி. நீ அப்படி சொன்னியே, அது நடக்கலையே, இப்ப நீ சொன்னது மட்டும் எப்படி நடக்கும்? ஹவு கான்ஃபிடென்ட் ஆர் யூ? ஹவு கான்ஃபிடென்ட் ஆர் யூன்னு கேட்ட உடனே என்னோட கான்ஃபிடென்ட்ல நான் உறுதியா இருக்கிறேன். அடுத்த கேள்வி ஹிமாச்சல கேட்டவனு பதறிட்டாரு. நீ எல்லாம் அர்த்தத்துல சொன்ன, இங்க நீ அர்த்தத்துல இருந்த ஒண்ணு நடக்கலையே. யானைக்கும் அடிச இருக்கும். அவரு ஏதோ ஒண்ணுல தானே இப்படி ஆயிருக்கு. கரண் தாப்பர் சொல்றாரு, ஐ எம் மேன் எனஃப் டு கரெக்ட் மை மிஸ்டேக் அப்படின்னு இவர் சொல்றாரு. நான் என்னுடைய மிஸ்டேக்கை சரி செய்து கொள்வதற்கு, ஒரு ஆள் தவறா சொல்லியிருந்தா மிஸ்டேக்கை ஒத்துக்கொள்வதற்கு நான் தயாரா இருக்கேன். நீங்க தயாரா இருக்கீங்கன்னா ஒத்துக்கவே தர, நான் சொல்லவே இல்லை. ஆமா, வேலை நான் தப்பா சொல்லியிருந்தா அந்த தொழிலை விட்டே போயிடுறேன். ஆமா, அவர் ஆக்சுவலி அவர் பண்ணிட்டு இருக்க தொழில் என்னக்கும், அவர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இல்ல, அந்த தொழில இருந்து வெளியே வந்துட்டு சொல்லாரு. இப்ப இல்லாத தொழில், நீ ஆல்ரெடி தொழிலை விட்டுட்டு போயிட்ட, பீகாரை காப்பாற்றணும்னு கிளம்பி போயிருக்கிற. பீகாரை காப்பாற்றணும்னு கிளம்பி போயிருக்க நீ, பீகாருக்கு ஆபத்தாக இருப்பது என்ன அப்படின்னா, பீகார் மக்களுக்கு ஆபத்தாக இருப்பது என்ன, அதை குறித்தா நீ பேசணும். யூ ஹேவ் பிகம் ஏ பொலிட்டிஷியன். நீ ஒரு பார்ட்டியை தொடங்கிட்ட, ஒரு பொலிட்டிஷியனா இருந்து பேச வேண்டிய இடத்துல அவர் ஐ எம் நாட் அ செஃபாலஜிஸ்ட்ங்கிறாரு. யோகேந்திர யாதவ் மாதிரி செஃபாலஜிஸ்ட் இல்ல, எனக்கு இந்த கணக்கு வழக்கு எங்க எவ்வளவு ஜெயிப்பாங்கன்னா எனக்கு தெரியாது இப்படின்னு சொல்றாரு. உனக்கு தெரியாதுல்ல, நீ எதுக்கு சொல்ற? நான் ப்ராடர் பிக்சர் பாக்குறேன். இல்ல, பல ஸ்டேட்ல நான் ஒர்க் பண்ணிருக்கேன், அதன் அடிப்படையில சொல்ல முடியுது. பல ஸ்டேட்ல ஜெயிக்கக்கூடிய கட்சியோட ஒர்க் பண்ணிருக்காரு. இங்க டிஎம்கே கூட ஒர்க் பண்ணாரு. ஏன் ஏடிஎம்கே கூட ஒர்க் பண்ணல? டிஎம்கே கூட ஒர்க் பண்ணாரு. டிஎம்கே ஜெயிக்கிற மாதிரி இருக்கணும்னு இந்த பக்கம் ஒட்டிட்டாரு. வெஸ்ட் பெங்கால்ல போன அசம்பிளி எலெக்ஷன்ல மம்தா கூட போய் வேலை பார்த்தாரு. ஏன்னா மம்தா ஜெயிக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ யாரும் அவரை சேர்த்துக்கல, காங்கிரஸ் கூட சேர்த்துக்கிறதுக்கு அவர் டீல்லாம் பேசிவிட்டா டீல் படியலை. இப்போ தமிழ்நாட்டிலே சில மூத்த பத்திரிகையாளர்கள், ஏங்க ஆளுங்கட்சி எங்கிட்ட கேட்டு வேலை பார்க்கணும், எங்களை கன்சல்ட் பண்ணல அப்படிலாம் அதிருப்தி செய்திருக்கிறாங்களே, அதே அதிருப்தி தான் என்கிட்ட கன்சல்ட் பண்ணலங்கிற அதே அதிருப்தி தான் பிரசாந்த் கிஷோருக்கு. இவருடைய கன்சர்ன் ஏப்ரல் 2000 நான் இவ்வளவு ஸ்லைடு போட்டு காமிச்சிட்டு நீங்க என்ன ஒத்துக்கவே இல்லை அப்படிங்கிறது தான் இவருடைய கன்சர்ன். அப்போ அதுல இருந்து அன்னைக்குலேருந்தே சேர்த்த வரைக்கும் ஊத்த தொடங்கிட்டாரு. இப்போ இவர் என்ன சொல்றாரு, இன்டர்வியூ தொடங்கும் பொழுது நீங்க யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க, எனக்கு எதுவும் நோக்கம் இருக்குதா நினைக்காதீங்க. இல்ல, அதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் வெளிப்படையா ஒத்துக்கிறாரு. முன்னாடி இன்டர்வியூ தொடங்கல, இல்ல இடையில என்ன சொல்றாருன்னா, நான் ஒத்துக்கிறேன், என்னுடைய வீடியோவை காட்டுங்க, எழுதுறது 1000 பேர் 1000 மாதிரி திருச்சி எழுதுவாங்க, நீங்க 1008 எழுதுவீங்க, அதுக்கு நான் பொறுப்பேன். யசராஜா மாதிரி ஒரு ட்வீட்டை அட்மிட் போட்டாங்களா, அது விளங்காதுன்னு சொல்லி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் ஆகுங்கிறது பத்திரிகையில் எழுதல, அவர் ட்வீட்டை வச்சுதான் எல்லா பத்திரிகையும் பிரசாந்த் கிஷோர் இப்படி பேசுறாரு அப்படின்னு சொல்லி என்டிடிவி வீடியோவை கேரி பண்ணி அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் போட்டு, இது இப்படி அவருக்கு காங்கிரஸ் மேல கடுப்பு இருக்குது, பிஜேபி விளங்காது, பிஜேபி இப்படி பேசினா விளங்காது. ஒண்ணும் இல்ல, இந்த பேட்டிக்கு நடுவுல பேசும் பொழுது இஸ்லாமியர்களை குஸ்பேட்டி இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் சொல்றாரு இவரு. இது தப்பு இல்லையா? இந்தியாவின் எந்த பிரதமரும் சொந்த நாட்டு குடிமக்களை இன்ஃபில்ட்ரேட்டர்னு சொன்னது இல்லையே, அதை எப்படி இவர் சொல்ல போச்சுன்னு சொல்லி கரண் தாப்பர் கேட்டா, டெமோக்ரஸியில எல்லாருக்கும் அவங்கவுங்க ரைட் இருக்குன்னு சொல்றாரு. நீ பீகாரை காப்பாற்ற போற அரசியல்வாதி, அடுத்த எலெக்ஷன்ல பீகாரை லல்லு பிரசாத்ல இருந்தும் மற்றவங்கள்ட்ட காப்பாத்தி பீகாரை உச்சத்துல வைக்க போறேன்னு சொல்ற நீ, பீகார்ல இருக்கிற பீகார் மக்கள்னா பீகார்ல இஸ்லாமியர்கள் அடக்கம் தானே, அதை மட்டும் அவர் சொல்லல, 25ல ஆட்சியை அமைக்க போறேன் அவரு. அந்த இஸ்லாமியர்கள் குறித்து
இன்ஃபில்ட்ரேட்னு சொல்லும்போது ஒரு பொலிட்டீஷியன் ஆனதுக்கு பிறகு உனக்கு ஒரு ஒப்பீனியனே கிடையாது. ஜனநாயகத்தில் அவரவருக்கு அவரவர் கருத்தை சொல்வதற்கு உரிமை உண்டாம். எது இன்ஃபில்ட்ரேட்னு சொல்றது, எரும மாட்டை பிடிச்சி கொண்டு விட்டுருவாங்கன்னு சொல்றது, இஸ்லாமியர் நிறைய குழந்தை பெற்றுக்கிறான்னு சொல்றது, அதெல்லாம் அவங்க கருத்துன்னு சொல்றாரு. பிரசாந்த் கிஷோர் கூடுதலா என்ன சொல்றாருன்னா, இப்பதான் நீங்க சொல்றீங்க இவர் பிரிவினை பேசுறாரு, இந்துத்துவாவை பேசுறாரு, அதனால அவர் வீக் ஆயிட்டாருன்ற விஷயத்த நீங்க சொல்றீங்க. ஆனா அவர் குஜராத் எலெக்ஷன்ல இருந்தே இதை தேவைப்படும் போதெல்லாம் பேசிட்டு தான் இருக்காரு. அது அவருக்கு பெரிய அளவுல பலன் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு. இது பதட்டத்துல பேசுறதுன்னு நீங்க ஒரு விளக்கம் கொடுத்துக்கிறீங்கன்றத அவர் அதை நம்ம மேல அலிகேட் பண்றாரு. நீங்க வலிந்து நீங்க விளக்கம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்ற அவர் பிட்ஸ் அண்ட் பீஸ் அவர் இன்டர்வியூவை நீங்க அங்கங்க கோரிலேட் பண்ணி பார்க்கும் பொழுது மோடியின் பிம்பம் சரிந்து இருக்கிறது அப்படிங்கிறாரு. ஏன் சரிந்து இருக்கிறது அப்படின்னா நீங்க போங்க கூகுள் அனலிட்டிக்ஸ்ல பாருங்க, டேட்டா இவ்வளவு குறைஞ்சிருக்குது. நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் கடைசி 30 ட்வீட் இது சோசியல் மீடியாவில் இருக்குது. மோடியினுடைய கடைசி 30 ட்வீட் 21.59 மில்லியன் அப்படின்னு இருக்குது. ராகுலோடது 48.13 மில்லியன் இம்ப்ரெஷன். ராகுலுக்கு தான் அதிகமாக இருக்குது. இது சோசியல் மீடியா அனலிட்டிக்ஸ். சன்சத் டிவியில் மோடியை கிழிக்கிற மாதிரி, மோடி கவர்மெண்ட்டை கிழிக்கிற மாதிரி ராகுல் காந்தி பேசினது இருக்குல்ல, அதுக்கு கூடுதலான வியூவர்ஷிப். ராகுல் காந்தி பேசினதுக்கு யூடியூப்ல 6.5 lakhs. மோடி அதுக்கு பதில் சொன்னார்ல 2.6 lakhs. இதெல்லாம் சோசியல் மீடியால இருக்கிறது. சோசியல் மீடியால குறைஞ்சிருக்குது, ஆனா களத்துல இல்ல. அவருடைய இமேஜ் குறைஞ்சிருக்குது, ஆனா களத்துல இல்ல. ஏங்க இப்படி முஸ்லாமியர்களை பத்தி தப்பா பேசுறாரு, அப்பவும் அவரை he has been highly regarded, ரொம்ப உயர்ந்த மனிதராக கருதப்படுகிறார் அப்படிங்கறது இது குறைஞ்சிருச்சான்னு கேட்டா அப்படின்னு குறையல. அது உங்க வார்த்தை. மோடி குறித்தோ மோடியின் கருத்து குறித்தோ எந்த மாற்று கருத்தும் இல்லாமல் மோடி வெல்ல போகிறார். 303 தாண்டுவாங்க, 350 வராது, முன்ன பின்ன 10-20 அப்படி வரலாம். இந்த கருத்து எல்லாமே மோடிக்கு முட்டு கொடுப்பதற்காக, அண்டை கொடுப்பதற்காக பிரசாந்த் கிஷோர் களமிறக்கப்பட்டிருக்கிறார். 303க்கு குறைவாக போகும் பிஜேபி தோற்கும் அப்படிங்கிறது உங்களுடைய விருப்பம். உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரியே நான் பேசணும்னு என்னை எதிர்பார்க்க கூடாதுங்கிறது தான் அவர் வைக்கிறவா. என்னோட விருப்பம் அது கிடையாது, உங்களோட விருப்பம் தான். அதான் அதுக்குள்ள இருக்குது. அவர் என்ன சொல்றாரு, நார்த் அண்ட் வெஸ்ட் இந்த பகுதியில பிஜேபி குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கரண்ட் ஆப்பர் கேட்கிறாரு. அப்படி ஒருவேளை குறைஞ்சா கூட சவுத் அண்ட் ஈஸ்ட்ல அவங்க எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்புறங்க இப்ப அவர் சொல்றதுல இருக்கிற டூபியஸான விஷயம், மகாராஷ்டிரால மொத்தம் 41 தொகுதி, அதுல தேசிய ஜனநாயக கூட்டணி இப்போ 23 மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு? பிஜேபிக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அன்னைக்கு யார் இருந்தா? சிவசேனா இருந்து. சிவசேனா அந்த பக்கம் போயிடுச்சு. அப்போ பெரிய அளவுல ஃபால் இருக்குது, பெரிய அளவுல குறைய போகுது. 23 தான் வரும். பெற்ற 41 23 தான் வரும்னு சொன்னா இவர் டூபியஸா இல்ல? அந்த சிவசேனாலையும் பாதி பிஜேபி தான் வச்சிருக்கு. அதெல்லாம் ஒருத்தர் வச்சுக்கல, இந்த பக்கம் போயிடுச்சுங்கிறது தான் அங்க இருக்கிற பிரச்சனையே. அதை அவர் டிஸ்பியூட் பண்ணவே இல்லை. பிஜேபிக்கு 23வது கிடைக்குங்க அப்படின்னு சொல்றாரு. பிஜேபிக்கு 23வது கிடைக்கும். என்டிஏ பத்தி எனக்கு கவலை இல்லை. என்டிஏவுக்கு குறையுது, பிஜேபிக்கு இன்டாக்டா இருக்கு அப்படி சொல்லவே இல்லை. என்டிஏ பத்தி எனக்கு கவலை இல்லைங்கிறாரு லாபகமாக. ஏன்னா அதை பத்தி சொன்னா மாட்டிப்பேங்கிறதுனால அதை பத்தி கவலை இல்லை, அதை பத்தி பேச மாட்டேன். ஏதாவது ஒரு பேட்டியில என்டிஏ பத்தி பேசியிருக்கேன். என்டிஏக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி அது எவ்வளவு வெல்ல போகிறது, அதனுடைய எவ்வளவு குறையும், இதை குறித்து பேசவே தேவை. அவர் என்ன சொல்றாரு, மோடி ஜெயிக்கும் பிம்பமாக இருப்பதால் எந்த பகுதியில் யாரு ஜெயிச்சாலும் என்டிஏவா நின்றுக்குவாங்க அப்படிங்கறத. அது அப்புறங்க அது பேரம் பேசிடுவாங்க, குதிரை பேரம் பேசுவாங்க, வலிந்து ஈடி அனுப்பிவாங்க, அது வேற விஷயம். என்டிஏக்கு எண்ணிக்கை குறையும் அப்படிங்கிற வார்த்தையை கூட அவர் பேச தயாராக இல்லை. என்டிஏ கூட்டணி தான், என்டிஏ கூட்டணி 41 பெற்றது, அது இன்னும் குறைய போகுது, 23 தான் வரும் ப்ரெடிக்ஷன் வரும் பொழுது என்டிஏவின் எண்ணிக்கை குறையும், அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எண்ணிக்கை குறையும் வார்த்தையில கூட சொல்ல தயாரில்ல. அதான் என்ன சொல்றாரு, குறைஞ்சிச்சுன்னா வெஸ்ட் பெங்கால்ல கூடுங்கிறாரு, பீகார்ல கூடுங்கிறாரு. இல்ல அவர் பிஜேபி கர்நாடகால கூடுங்கிறாரு. தப்பா புரிஞ்சிருக்கீங்க. அவர் பிஜேபிக்கு குறையாது, என்டிஏக்கு கூடுமா குறையாத பத்தி நான் பேச தயாரா இல்ல. எதுக்கு நீ பேச தயாரா இல்ல? ஏன்னா அப்படி பேசினா தேசிய ஜனநாயக கூட்டணியை பத்தி ஒரு நெகட்டிவான இம்ப்ரெஷன் அவருக்கு வழங்கப்பட்டிருக்க அஜெண்டால தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது வார்த்தையை கூட அவர் சொல்ல தயாரா இல்ல. நீங்க அஜெண்டான்னு சொல்றீங்கன்னு அதனால அதை திரும்பி கேட்கணும்னு நினைக்கிறேன். அவர் ஒரு பெய்டு ப்ரொமோஷன் பண்ணக்கூடிய ஒரு நபர். பிஜேபி கிட்ட அபிஷியலா அவர் அந்த ஒர்க்ல இல்ல, டீலிங்ல இல்ல அப்படின்னு உங்களுக்கு தோணுது இல்ல? பணம் கொடுத்து அதுக்காக ப்ரொபகண்டா ஒர்க் பண்றாருன்றதுதான் அவரோட ரோல். இதுக்கு முன்னாடி திமுக அவர் அதை பண்ணாரு, அங்க மம்தாக்கு பண்ணாரு, இங்க ஒய்எஸ்ஆருக்கு பண்ணாரு, இதெல்லாம் பண்ணாரு. இப்ப அவர் அப்படி இல்ல. அப்புறம் ஏன் அவருக்கு என்ன தேவை இருக்கு? பிரசாந்த் கிஷோர் அந்த தொழிலை விட்டு போயிட்டேன்னு சொல்றாரு. அப்புறம் என்ன இதை பேசுறேங்கிற கேள்வி சாதாரண மக்களுக்கு வரும் பொழுது, நான் பேட்டியே கொடுக்கல, பிடிஐக்கு முன்னாடி கொடுத்தேன், அப்புறம் பேட்டி கொடுக்க வந்திருக்கிறேன், இப்ப நீ யார் அப்படின்னா நீ இப்போ அரசியல்வாதி. அரசியல்வாதி என்கிற முறையில் பிஜேபியில நீ சேரல, காங்கிரஸ்ல உனக்கு பொசிஷன் கேட்டா கொடுக்கல, தனியா கட்சி தொடங்கியிருக்க,
உனக்கு பிஜேபி பத்தி இருக்கிற அபிப்பிராயம் என்ன? அவர்கள் பேசுகிற இஸ்லாமிய வெறுப்பு பரப்புரை பற்றி அபிப்பிராயம் என்ன? நீ சொல்ற இங்க இருக்கிற லாபார்த்திஸ் 5 கிலோ அரிசி வாங்குறவனுக்கு வந்து முஸ்லீமை பத்தி பேசினா எதுவும் பிரச்சனை இல்லை, 5 கிலோ அரிசி வாங்குறவனுக்கு அதானி கிட்ட இவர் நெருக்கமா இருக்கான அதை பத்தி பிரச்சனை இல்லை, 5 கிலோ அரிசி வாங்குறவன் வந்து பொத்துனாப்புல வந்து ஓட்டு போட்டு போயிடுவான்னு நீ சொல்றேன்னா, பிரசாந்த் கிஷோர் இஸ் அ பொலிட்டிஷியன், ட்ரீட் ஹிம் ஆஸ் அ பொலிட்டிஷியன். அந்த பொலிட்டிஷியனுக்கு இப்படியான ஒப்பீனியன்ஸ் இருக்குது. அந்த ஆளு வந்து நான் இனிமே வந்து பீகார்ல நான் ஆட்சி அமைக்க போறேன்னு சொல்ற நபருக்கு பிஜேபிக்கு எந்த விதத்திலும் முரண்படுகிற ஒரு கருத்து வரவில்லை என்பதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பீகாரை பத்தி பீகாரை காப்பாற்ற போறேன்னு சொல்றவரு, பீகார்ல பாஜகவுக்கு 17 சீட்டு தானே இருக்குது, 17 சீட் கிடைக்கும் போது குறைஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்றாரு. லாஸ் இருக்கும் அப்படின்னா முதல்ல தேசிய ஜனநாயக கூட்டணி பீகார்ல 39 சீட் வாங்குச்சு, அது 17ஆக குறையும் அப்படிங்கிறது ஒரு மெசேஜா இல்லையா? ஆமா, 39 சீட் வாங்கின தேசிய ஜனநாயக கூட்டணி 17ஆக குறைகிறது அப்படின்னு சொன்னா அது நேரா மக்கள் மத்தியில் ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணினால பிஜேபிக்கு 17 கிடைக்கும், நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க, ஏற்கனவே இருந்த 17 வந்துடும். இது யாரு பீகாரை காப்பாற்ற போறது, இது பீகாரை காட்டி கொடுக்குறது. இந்த வேலையை நுட்பமாக அவர் தவிர்க்க வேண்டிய உண்மைகளை அவருக்கு வழங்கப்பட்ட அஜெண்டால, அவர் அஜெண்டா நான் ஏன் சொல்றேன், அவர் காசு வாங்கிட்டு பேச மாட்டாருன்னு சொல்றீங்க. காசு ஸ்ட்ரெயிட்டா காசு வாங்கிட்டு தான் பேசுவாரு, காசு வாங்காம பேசுறதுக்கு அவர் அந்த ப்ரொஃபஷனல் இல்லைன்ற. ஆமா, அந்த நேரடியாக தான் வாங்கக்கூடாது. பிஜேபி ஏதோ காசை வந்து அவங்க பிஜேபி செலவு பண்ற காசெல்லாம் நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த காசு எதுவுமே நேரடியாக தான் செலவு பண்ண அவசியம் கிடையாது. பிரசாந்த் கிஷோர் கடைசி நேரத்துல டேமேஜ் கண்ட்ரோலுக்காக இறக்கப்பட்டிருக்காரு. ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். நீங்க உங்க மெஷினரிய, ஸ்டேட் மெஷினரிய முறைகேடாக பயன்படுத்துகிறீங்களாமே அப்படின்னு சொல்லி அந்த 4 பேர் 4 விதமா பேசுற மாதிரி 4 ஜேர்னலிஸ்ட் உட்கார்ந்து பேசினாங்க இல்ல, அந்த பேட்டியில இவர்கிட்ட கேட்கறாங்க, யார்கிட்ட? நரேந்திர மோடிட்ட. நரேந்திர மோடி என்ன சொல்றாரு, என்னங்க நீங்க எலெக்ஷன் கமிஷன் எவ்வளவு பெரிய நிறுவனம், அது எவ்வளவு பெரிய எலெக்ஷன்லாம் நடத்தி இருக்குது, நீங்க என்ன பண்றீங்க, உங்களுக்கு ஹெலிகாப்டர் அரேஞ்ச் பண்ணி மேல இருந்து ஏரியலா ஷூட் பண்ணீங்கன்னா இது எவ்வளவு பிரம்மாண்டமான எலெக்ஷன் சொல்லி இன்டர்நேஷனல்ல மக்கள் எல்லாரும் பெருமைப்படுவாங்க. நான் என்ன கேட்டேன், நீ எலெக்ஷன் கமிஷனை தப்பா பயன்படுத்துறியாமன்னு கேட்டேன். இல்ல மேல இருந்து பார்க்கணும், அதே எலெக்ஷன் கமிஷன் ஸ்டேட்மெண்ட்டை நீங்க எடுத்துட்டு போங்க இப்படின்னு பதில் சொல்லிட்டு இன்னொரு சொல்றாரு, இந்தியாவில் 900 டிவி சேனல் இருக்குதுன்னா அதுல என்னை விமர்சிக்கிற டிவி சேனலா இருந்தாலும் அது இந்தியாவோட சேனல் அப்படின்னு நான் பெருமையா பேசுறேன். எலெக்ஷன் கமிஷன் மேல உங்களுக்கு குறை இருந்துச்சுன்னா அதை பேசாதீங்க, இந்தியாவின் பெருமைன்னு பேசுங்க. எலெக்ஷன் கமிஷன் 1 கோடி ஓட்டு திடீர்னு எக்ஸஸ் ஆச்சுன்னா கேள்வி கேட்கக்கூடாது, நீங்க பெருமையா பேசுங்க. இதே விஷயத்த பிரசாந்த் கிஷோர்ட்ட கேட்கிறேன். பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்றாரு, ஏங்க 2014 மீடியா மோடிக்கு ஆதரவா இருந்ததா? ஆமா இருந்தது. 2014 மீடியால இருந்து எல்லாம் பார்ப்பன ஊடகங்கள் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு அஜெண்டா ஃபிக்ஸ் பண்ணி மோடியை கொண்டு வரதுக்கு வேலை பார்த்தாங்க, நமக்கு தெரிஞ்சது. 2014 ஏஜென்சிஸ் சிஏஜி ஒரு அறிக்கையை கொண்டு வந்து, சிஏஜி அறிக்கை தானே, சிஏஜி அறிக்கையை வச்சுதான் ராஜா மேல வழக்கு தொடர்றதெல்லாம் நடந்தது. அதிகார வர்க்கத்தில் இப்போ சமீபத்தில் ஒரு ஜட்ஜி, நான் வந்து ஆர்எஸ்எஸ் காரன், முன்னாடி ஆர்எஸ்எஸ்ல பயிற்சி பெற்றவன், முடிஞ்சவன நேராக ஆர்எஸ்எஸ் தாய் வீட்டுக்கு போற மாதிரி ஆர்எஸ்எஸ்க்கு போறேன்னு சொன்னாரு. ஸ்டேட் பியூரோக்ரஸில இருந்து இவ்வளவு வேற ஆர்எஸ்எஸ் இன்ஃபில்ட்ரேட் பண்ணி வச்சிருக்கும் பொழுது அந்த இன்ஃபில்ட்ரேஷனை வச்சுதான் 2014 ஆட்சியை கலைச்சி விட்டாங்க, திரும்ப வந்தாங்க. இந்த உண்மையெல்லாம் மறைச்சிட்டு நீங்க ஏஜென்சியை பயன்படுத்தலையா, நீங்க எலெக்ஷன் கமிஷனை பயன்படுத்தலையா, நீங்க வந்து முன்னாடி பெட்டியை தூக்குற வேலை நடக்கலையா? பெட்டியை தூக்குற வேலை நடந்தது இந்தியா ஜனநாயகத்தில் எல்லாருக்கும் ஊரறிஞ்ச உண்மை. இன்னொரு பக்கம் இப்போ எலெக்ஷன் கமிஷனே பொத்தனாப்புல தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டுனா அதை குறித்து பேசவே மாட்டேங்கிறாரு. 303 வரும், 303 வரும், 303 வரும் அப்படிங்கிறது. மோடிக்கு பதிலாக இன்னொரு ஏஜென்ட்டை இறக்கி விட்டுருக்காங்க. 5ஆம் கட்ட தேர்தல் நடந்த சூழல்ல டேமேஜ் கண்ட்ரோலுக்காக இவரை இறக்கி விட்டு. அதான் ஏன்னு கேட்கிறேன், இப்படி அது தேவை என்றால் முதல் கட்ட தேர்தல் ஆரம்பிக்கும் போதே இவரை வச்சு பேசி இந்த அஜெண்டாவை செட் பண்ண முடியும் தானே. பேசினாங்க. அவர் பிடிஐல ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ எல்லாம் கொடுத்து இந்தியா டுடேல பேசினாரு, எல்லா இடத்துலயும் பேசிதான் தெரிஞ்சாரு. பேசி தெரிஞ்சதுக்கு அப்புறம் எலெக்ஷன் ஃபியர் பத்தி எரியுது. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் முடிஞ்சவொடனே திரும்ப ஒரு சின்ன ஃபால் வருதுன்னு அவனுங்களுக்கே புரியுது, பிஜேபிக்கே புரியுது. அப்புறம் ஏதோ ஒன்று மேனேஜ் பண்ணிடலான்னு மோடி வந்து ஸ்டார் கேம்பெயினர், அந்த ஸ்டார் கேம்பெயினரை வச்சு இஸ்லாமிய வெறுப்பு, தேசியவாதம் அல்லது மாடு ஆடு அதானி இந்த சப்ஜெக்ட் ஏதாவது பேசி குழப்பலான்னு பார்த்தாங்க. மோடி செல்ஃப் எடுக்கல. அப்படிங்கிற பொழுது நீங்க அங்க யோகி வேற இடத்துல பரப்புரைக்கே போல, மோடியினுடைய எண்ணிக்கை யூபிக்கு போறது குறைஞ்சிருக்குது, யோகியை வச்சே மேட்ச் பண்றாங்க. மோடி அன்பாப்புலர் ஆயிட்டாருங்கிறது பிஜேபிக்கு தெரியுது. மோடி அந்த அளவுக்கு அன்பாப்புலர் ஆகல, பிஜேபி ஆதரவாளர்கள் மத்தியிலே ஒரு பேச்சு பிடிக்கல. பிஜேபிக்காரங்க முழுக்க சோசியல் மீடியா ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க, அதிலே கூட அவங்களுடைய செல்வாக்கு குறைஞ்சிருக்கு. ஆனாலும் மோடியினுடைய இமேஜ் வந்து அந்த அளவுக்கு குறையல. இது பாத்தீங்களா, எங்கேயாவது பாயிண்டே இருக்காது. அப்படி பேசுகிற அவர் இப்போ மோடியினுடைய இமேஜை காப்பாத்துறதுக்காக இந்த நபர் தேவைப்படுகிறார்.
நீங்க நடக்கிற ஒரு விஷயம் அவ்வளவு பெரிய இன்ஃபுளுசரா பிரசாந்த் கிஷோர்? அவ்வளவு பெரிய இன்ஃபுளுன்ஸ் டிவியில் இந்தியா டுடேல பேசும்பொழுது அவர் இன்ஃபுளுன்சரா தான் தெரிவாரு. நீங்க ஆஸ்தக்ல பேசும்போது இன்ஃபுளுன்சரா தான் தெரிவாரு. வயர்ல கூப்பிட்டு இந்த கேட்டப்பட்ட கேள்வி எந்த கேள்வியும் அங்க கேட்கவே இல்லை. பர்காதத்திட்ட வந்து இவர் சொல்றாரு, மோடி இந்த முறை எடுக்க போகிற செஞ்சுரி அப்படிங்கிறது ஒரு மெரிட்டோரியஸ் செஞ்சுரி கிடையாது. 5-6 கேட்ச் வந்து எதிர்கட்சியினர் விட்ட காரணத்தினால இவரு செஞ்சுரி அடிக்கிறாரு. ஓ அப்படியா, அப்ப எதிர்கட்சியினர் மிஸ்ஃபீல்டிங் பண்ணிட்டாங்களா? இதுதான் எதிரில் இருக்கிற பர்காதத் கேட்கிற கேள்வி. இந்த மாதிரியான அவருக்கு சாதகமான கேள்விகள், பந்து பொறுக்கி போடுற வேலையை இந்த ஆங்கர்ஸ் எல்லாம் செஞ்சுட்டு இருந்த பொழுது கரண் தாப்பர் போட்ட யாக்கர் அதுல பதறி அடிச்சுட்டு, அது எப்படி, அதெல்லாம் கிடையாது, என்னுடைய கிரெடிபிலிட்டி கேள்வி கேட்குறீங்களா, உங்களை பத்தி நீங்க ரொம்ப பெருசா நினைச்சுக்காதீங்க, உங்களை பத்திர பயந்துட்டு நினைக்கிறீங்களா, என்னோட கோவத்தை தூண்டாதீங்க, இது எல்லாமே கடைசியில் அவர் பேசினது. அவர் சொன்னதை வச்சு, ஏங்க நார்த் அண்ட் வெஸ்ட்ல 50 சீட்டு குறையுதுன்னு சொன்னா நீங்களே சொல்றீங்க, குறைஞ்சதுன்னா இந்த பக்கத்துல இருந்து அள்ளிடுவாங்க, எந்த பக்கத்துல இருந்து அள்ளுவாங்க? கர்நாடகால குறையுது. அப்புறம் கர்நாடகால கூடுறதுக்கு ஒண்ணும் இல்ல, ஆல்ரெடி இருக்கு, இருந்தா இழக்கிறது தான். கர்நாடகால குறையும். ஆனா அவர் கர்நாடகாவை சவுத்னே கன்சிடர் பண்ணல, லேண்ட்ஸ்கேப்பா சொல்லாதீங்க, பட் அது ஐடியாலஜிக்கலா நார்த் வேலை பாக்குறாருங்க. நீங்க நார்த் அண்ட் வெஸ்ட் தான் சொல்ற, நீ மகாராஷ்டிராவோட நீ பட்டு நார்த் யூபி பீகார், பீகார்ல குறையுது, யூபியில குறையுது, அங்க ராஜஸ்தான்ல குறையுது, பஞ்சாப் ஹரியானால குறையுதுன்னு சொன்னா ஒரிசால வாங்கிட்டு வரோம். ஒரிசால எத்தனை சீட் இருக்குது டேலி பண்றதுக்கு? மிச்சம் 50 சீட்டு குறைஞ்ச ஒண்ணும் இல்லைங்க. சாதாரண கால்குலேஷன் 303 பிஜேபி எடுத்ததுல மகாராஷ்டிரால குறைஞ்சா, பீகார்ல குறைஞ்சா, ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சது 303ல 30 குறைஞ்சா 273, 272 மார்க் கூடுதலா. ஒரு 10 குறைஞ்சா அவன் பெரும்பான்மை எடுக்க முடியாதுங்கிற பேசிக்கான கால்குலேஷன். 40 கூட குறையாது அவங்களுக்கு, அப்படியே பொத்துனாப்புல வச்சிருப்பாங்க, ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்றது வந்து பிஜேபி காரனே நம்ப விரும்பாத ஒரு உண்மை. இந்த அளவுக்கு அது வந்து மெல்ல குறைவது. இதன் மூலமாக பிரசாந்த் கிஷோர் அடைய போகும் லாபம் தான் என்ன, அவருக்கான தேவைதான் என்ன? புரோக்கருக்கு என்ன கமிஷன் தான், வேற என்ன அவர் கிடைக்கும்? அவர் வந்து பிரசாந்த் கிஷோர் இந்த குறிப்பிட்ட அவருடைய ஐடியாலஜியா நீங்க பாருங்க, ஹீஸ் அ ரைட் விங். அவர் வந்து செஃபாலஜிஸ்ட் சொல்லுவார். அவர் கட்சியை பொறுத்தவரை நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும், ஒரு கட்சிக்குள்ள போறது 400 கோடி அவங்ககிட்ட 500 கோடி வாங்குறது, வாங்கி கட்சியினுடைய கட்டமைப்பை புரிந்து கொள்வது, சாதக பாதகங்களை புரிந்து கொள்வது, பலவீனங்களை புரிந்து கொள்வது, அதை வச்சுக்கிட்டு அடுத்த எலெக்ஷனுக்கு பேரம் பேசுறது. என்ன உள்ள வச்சிருப்பியா, இல்லைன்னா நான் வந்து அடுத்தவன்ட்டு சொல்லி கொடுத்துருவேன். பிரைவேட் ரகசியங்களை, நண்பர்கள், காதலர்கள் பிரைவேட் ரகசியங்களை மற்றவன்ட்ட நான் லீக் பண்ணிடுவேன்னு சொல்லுவாங்க இல்லை, இதே மாதிரியான விஷயம் தான் அது. அதை வச்சுக்கிட்டு இப்போ பெங்காலில் வந்து பிஜேபி ஜெயிக்கவே செய்யும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்ட்டியா வருங்கிறாரு. இதுக்கு முன்னால பிஜேபி ஜெயிக்கல. ஒரு எடுத்துக்காட்டு, அவர் சொன்னாரு டபுள் டிஜிட்ல வரும்னு சொன்னாரு, 77 சீட் வந்தாங்க. டபுள் டிஜிட் தான் வரும், 3 டிஜிட் வராதுன்னு சொன்னாரு. ஆனா இன்னொரு விஷயம் சொன்னாரு, மோடியை பொறுத்தளவுக்கு நீங்க அப்படி சாதாரண நினைக்காதீங்க, ஆனா ராகுலை பொறுத்தளவுக்கு ராகுல் ராஜினாமா பண்ணும். சரி, மோடியை சாதாரண நினைக்காதீங்க. மோடி வந்து எப்படின்னு கேட்டா, அவர் வந்து ஒரு நுட்பமா வேலை பார்க்குற நபர். இது வந்து நீங்க அனலைஸ் பண்ற ஒரு நபர் அப்படி இல்லை. அவர் ஒரு மோடி பக்தனாவே இருந்து பேசுறாரு. மோடி வந்து வெஸ்ட் பெங்கால்ல 200 சீட் அடிப்போம்னு சொன்னார். அவருக்கு தெரியும் 200 சீட்டு அடிக்க மாட்டோம்னு. ஆனாலும் சொன்னார். ஏன் சொன்னாரு? 200 சீட்டுன்னு சொன்னாதான் அந்த மேற்கு வங்காளத்துல இருக்கிற திரிணாமுல் காங்கிரஸ் ஆயுதங்கள்லாம் போட்டு ஓடி போயிடும், அப்ப நம்ம வந்து ஆயுதத்தெல்லாம் பொறுக்கிட்டு வந்துடலாம், நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு மோடி நினைச்சாரு. டிஎம்சி பின்வாங்கல, ஆனா அதனால 77ஓட நின்று போச்சு. அப்ப வந்து அவரு கட் பண்ணி அப்ப வந்து அவரு அப்கி பார் 400 பார் அப்படின்னு மோடி சொன்னார்ல, அந்த மோடி சொன்னதுக்கு பிறகு இதை அப்படியே 200க்கு பதிலாக 400 வச்சுக்கிட்டு இங்க நாடாளுமன்ற தேர்தலுக்கு பொருத்தி பார்த்தால், மோடி தான் தோற்க போகிறோம், இழக்க போகிறோங்கிற பொழுது அவர் இப்படி சொல்லிட்டு எதிர்கட்சியினரை கொஞ்சம் நிர்மூலமாக்குவது அப்படிங்கிற டாக்டிக்ஸை அவர் பயன்படுத்தி இருக்க மாட்டார் அப்படின்னு நீங்க சொல்றீங்களான்னு சொல்லி பர்காதத் கேட்கல. ஆனா இவர் வந்து அனலைஸ் சொல்றாரு, அப்கி பார் 400. ஆனா இன்னொரு விஷயம், இவர் என்ன காசியா சொல்றாரு, 400 பார்னு சொல்லிட்டாரு. இப்ப பிரச்சனை என்னன்னு கேட்டா, பிரச்சனை வந்து அவர் தான், மோடி தான் ஜெயிச்சிருவார்ல, அவர் தான் பிரதமர் ஆயிரல, அதனால இங்க நம்ம கட்சியில ஒருத்தன் இருக்கிறான்ல, இவனை போட்டு விட்டுருவோம், இவனை தோக்கடிச்சிடும் சொல்லி பிஜேபி காரங்க யாரும் நினைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுனால எழுக எழுக அப்படின்னு சொல்றதுக்காக இஸ்லாமிய வெறுப்பு பேச்சை பேசுகிறார். அது அவருடைய கருத்துரிமை அப்படிங்கிறார். அப்போ கீழே இருக்க கேடர் பேஸ் வந்து அவ்வளவு உற்சாகமா இல்லையா அப்படின்னு கரண் தாப்பர் கேட்டா, இல்ல அப்படிலாம் சொல்ல முடியாது, உற்சாகமா இல்ல, உற்சாகம் ஊட்டுறதுக்காக இஸ்லாமிய வெறுப்பு பேச்சு பேசுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது லோக்கல்ல இருக்கக்கூடிய அவர்களுடைய எம்பி மேல அதிருப்தி இருந்தா கூட மோடிங்கிற பிம்பத்துக்காக இவங்க எல்லாரும் வந்து நிக்கிறாங்கன்னு சொல்றாரு. நிக்க வைக்கிறதுக்காக மோடி இப்படி பேசுகிறார் அப்படின்னா பிஜேபி கேடர்ஸ் அவ்வளவு உற்சாகமாக இல்லை என்று பொருள். இன்னொரு விஷயம், நேர்காணலுடைய தொடக்கத்துல கரண் தாப்பர் கேட்கிறாரு, ஏன் ஓட்டர் டர்ன் அவுட் ரொம்ப குறைஞ்சு போச்சு, மோடி ஒருவேளை பாப்புலரான லீடரா இருந்தா
மோடி ஜெயிக்கணும்னு பெருந்திரளா வந்து மக்கள் ஓட்டு போட்டிருப்பாங்கன்னு சொன்னா அவர் கண்டுபிடிக்கிற மிக முக்கியமான கண்டுபிடிப்பு வெயில் காரணமா மக்கள் வெளியே வந்திருக்க மாட்டாங்கன்னு சொல்றாரு. இது வந்து இப்படி கூட நம்ம பார்க்கலாமே, வெயில் காரணமா மக்கள் வந்து ஓட்டு போட வந்திருக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்றாரு. இது எல்லாமே பிஜேபியே சொல்ல தயங்குறோம். பிஜேபிக்கு எப்படியாவது முட்டு கொடுத்து அவர்களை கடைசி 2 கட்ட தேர்தல்களில் அந்த 50ன்னு சொல்றாங்கல்ல, அந்த 50 கணக்கை இதுலயாவது டேலி பண்ண முடியுமா, ஏதாவது ஒரு வகையில சீட்டுகளை காப்பாற்ற முடியுமா, பெரும்பான்மை பெறுவதிலிருந்து பின்தங்கி இருக்கிற சூழலில் ஒரு நரேஷனை செட் பண்ண முடியுமா, அடுத்த 2 கட்ட தேர்தலுக்காக களமிறக்கப்பட்டிருக்கிறார். இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்றாரு, ஓட்டு போடாதது அப்படிங்கிறத வைக்கும்போது என்ன நம்ம ஓட்டு போட்டாலும் போடலைனாலும் மோடி தான் ஜெயிக்க போறாரு, அதனால நம்ம போட வேண்டிய அவசியம் இல்லைன்னா அதிருப்தியாளர்களும் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆதரவாளர்களும் அப்படி இருக்க வாய்ப்பு இருக்குல்லன்னு அவர் கேட்கிறாரு. நம்ம ஓட்டு போடலாம் மட்டும் அவர் ஜெயிக்காமையா இருக்க கூடாது, வெயிலுக்காக நம்ம வந்து ஓட்டு போடாம இருந்துட்டு போயிடும் அப்படின்னு கூட மக்கள் நினைக்கிறாங்கல்ல. மோடி ஆதரவாளர்கள் ஏன் ஓட்டு போட வரலன்னு கேட்டா, மோடி எதிர்ப்பாளர்கள் இதனால ஓட்டு போட வரல அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் திசை திருப்புகிறார். மோடி இஸ் நாட் பாப்புலர், மக்கள் மத்தியில் அதிருப்தி இருக்கிறது, மக்கள் ஒருவேளை மோடி ஆட்சிக்கு வந்தால் ஹி ஒன்ட் பி எ பாப்புலர் பிஎம், அது மட்டும் இல்லாம கீழே கிளர்ச்சி நடக்கும், கலகம் நடக்கும், மக்கள் போராட்டங்கள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னா மோடி தெருவிறங்கி போராட்டம் பண்ற மக்கள் எலெக்ஷன் பூத்துக்கு போய் ஓட்டு போட மாட்டான், மோடி தான் ஜெயிப்பாருங்கிறது இது வலிந்து திணிக்கப்படுகிற கருத்து. அவரே தனக்குள் முரண்பட்டு திரும்ப பேசி எப்படியா நரேஷன் அவர் கொடுத்துருக்க பேட்டி எண்ணிக்க மட்டும் ஆஸ்திக்கு பேட்டி கொடுத்துருக்காரு, பர்காதத்துக்கு பேட்டி கொடுத்துருக்காரு, இப்போ கடைசிலாம் கரந்தாபர் கொடுத்துருக்காரு, எல்லாம் அந்த ரவுண்டு பேட்டி இந்தியா டுடே பேட்டி வரப்போகுது. எதுக்கு எத்தனை பேருக்கு பேட்டி கொடுக்குறாரு? எல்லா இடத்துலையும் என்ன சொல்ற, மோடி வந்து என்ன பண்றாராம், அவர் பேச்சு என்னன்னுட்டா விமானத்துல அவர் சொல்றாரு, மோடி வந்து இஸ்லாமிய வெறுப்பு பேச்சுகளை பேசுனதுல அவர் கால் கொஞ்சம் நடுங்குது, அதான காரணம் அப்படின்னு கரந்தாபர் கேட்ட உடனே, கால் நடுக்கம்லாம் இல்லையா, நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, மோடி தரையிலே அவர் கால் இல்ல, அவர் கால் வந்து வானத்துல இருக்கு, அவர்தான் கடவுளிலிருந்து பிறந்தவர்ல, அது அடுத்த அது வந்து மோடி சொல்றாரு, அவர் வானத்துல பறந்துட்டு இருக்காரு, அவ்வளவு உயரத்துல பறந்துட்டு இருக்கும்போது ஏற்படுகிற டர்புலன்ஸ், அந்த ஃபிளைட் வந்து லைட்டா ஆடுதுன்னு சொன்னா அப்பவும் பயம் வரும்ல, அந்த பயம்தான். ஆனால் அவர் உயரத்தில் இருக்கிறார். நீங்க பஸ்ல போகும்போது ஏற்படுற அந்த பஸ் குலுங்கினாலும் கூட நீ தூங்குவீங்கல்ல, அப்படி இல்லை, அவர் உயரத்துல இருக்கிறதுனால தன்னுடைய கான்சியஸ்னஸ் காரணமா லைட்டா அப்படி குலுங்கி அவர் வந்து சரி பண்றாரு அப்படின்னு சொல்றாரு. மோடி அதையே திரும்ப சொல்றாரு, நான் வானத்துல இருந்து வந்தவன், நான் எங்க அம்மாவுக்கு பிறகுல எங்க அப்பானுக்கு பிறகுல, நான் வந்து கடவுள் பிறவி, கடவுளே என்னை அனுப்பி வச்சிருக்கிறாரு, கடவுளே உன்னை அனுப்பி வச்சு எங்க தாலியா இருக்கிறதுக்காக கடவுள் ஒன்று அனுப்பி வச்சாருங்கிற சாதாரண மக்களுடைய கேள்வி. அந்த கேள்வி எதுவும் பிரசாந்த் கிஷோருக்கு தோன்றவே இல்லை. ஒரு ஏபொலிட்டிக்கலா நான் வந்து இஸ்லாமிய வெறுப்பு பேச்சு அது சாதாரணம் தானுங்க. இதுல இன்னொரு முக்கியமானது, பிரசாந்த் கிஷோர் காங்கிரஸை அணுகும் விதம், அவர் வந்து கம்பேர் பண்ணும்போது கூட மோடியை நீங்க ராகுலோட கம்பேர் பண்ணாதீங்க, கம்பேர் மோடி வித் 2019 மோடி 2014 மோடின்னு திருப்புறாரு. காங்கிரஸ் மீதும் ராகுல் மீதும் பிரசாந்த் கிஷோர் இந்த மாதிரி தவிர்ப்பதும் அவர் குறித்து பேசாமல் இருப்பதற்குமான காரணம்னு ஏதாவது இருக்கா? காரணம் வேற என்ன, வேலை கட்டம் கொடுக்கல. இந்த எலெக்ஷன்ல நான் வேலை பார்த்து கொடுக்குறேன்னு சொன்னேன், நான் அறுத்து தர்றேன், நீங்க எல்லாரும் விளைவிங்க. அப்புறம் அவர் ஆக்சுவலி செய்யற வேலைன்னா விளைவிக்கிற எல்லா இடத்துலையும், இப்போ ஊர்ல பண்ணையம் பார்க்குறவங்க இருப்பாங்கல்ல, பண்ணையில் அப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன், கண்காணி இருப்பேன், அந்த மாதிரி வேலை பார்க்குறேன்னு வேலை கேட்டாரு. அப்பெல்லாம் உனக்கு வேலை கிடையாது, வெளியே போன்னு சொல்லிட்டாங்க. இந்த காங்கிரஸ்க்கு எதிரான பேச்சை ஏப்ரல் மாதம் மீட்டிங் பிறகு மே மாதம் பேச தொடங்கிட்டாரு. அது இப்பவும் பேசலை. 2022 மே மாசத்திலிருந்து காங்கிரஸுக்கு கரிச்சு விட்டே இருக்க, நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க, நான் பாரத் ஜோடோ யாத்திராவே செல்ஃப் எடுக்காதுன்னாரு. நீங்க எனக்கு வேலை, அவர் வந்து முழுசா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஃபில் இன் த பிளாங்க்ஸ்லாம் போட்டு நீங்க எனக்கு வேலை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 500 கோடி 1000 கோடி ஒரு ப்ராஜெக்டை வந்து நீங்க கெடுத்து விட்டீங்க, நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க, நாசமா போயிருவீங்க. அதனுடைய வளர்ச்சி பெற்ற வடிவம் தான். ஒருவேளை காங்கிரஸ் வெற்றி பெற்றிருந்தால் இதே வசைபாடலை செய்ய முடியாது. அவர் பர்காதத் பேட்டியில ஒருவேளை அந்த ரெட்டி பத்தி பேசும் பொழுது, நான் சொன்னது நடக்காவிட்டால் என் முகத்தில் சாணி அப்படின்னாரு. எலெக்ஷன் முடிவுகள் நேர்மையாக வாக்குகள் எண்ணப்பட்டு, இந்த பயஸ்ல எல்லாம் வாக்குகள் எண்ணப்பட்டால் காங்கிரஸ் கூட்டணி இந்தியா கூட்டணி வெல்லும். அப்படி இந்தியா கூட்டணி வென்றால் பிரசாந்த் கிஷோர் மூஞ்சில சாணி விழும். அந்த சாணி விழுவதற்கான நாட்கள் தான் நான் காத்திருக்கிறேன். அதர்வைஸ் அவர் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெயிட்டா ரைட் விங் ஒரு பிரசாந்த் கிஷோர். அவர் வந்து ஒரு பாப்பான கூட்டம் வந்து நீங்க வந்து இங்க தமிழ்நாட்டுல நீங்க எலெக்ஷனுக்கு தான் திமுகவே அவரை வச்சுதானே ஒர்க் பண்ணாங்கன்றாங்க. அவரை திமுக அவரை பயன்படுத்தி கொண்டது. இங்க வந்து அவர் இருந்தார். அவர் வந்து இங்க திமுகவுக்கு இருக்கிற கட்டமைப்பு இருக்குல்ல, அந்த கட்டமைப்பு தான் திமுக ஜெயிச்சது. இப்போ பிரசாந்த் கிஷோர் வந்து வெஸ்ட் பெங்காலுக்கு போனாரு. இப்போ வந்து அந்த குறிப்பிட்ட காலகட்ட சூழல்ல யார் ஜெயிக்கிறாங்களோ அவர் பக்கத்துல போய் நின்றுக்கிறாரு. அதை அவரே சொல்லியிருக்கிறாரு இதுக்கு முன்னாடி பேட்டிகள்ல. வேற என்ன,
தோக்குறவன் கூட நீ தோக்க போறவன் மத்தியில நீ வேலை பார்த்து நீ ஜெயிச்சனா நீ பெரிய பிஸ்தா. இப்போ நீ மோடி குரூப்பும் சேர்த்துக்கல, காங்கிரஸ் குரூப்பும் சேர்த்துக்கல. ஹிமாச்சல்ல எவன் ஜெயிப்பான்னு கூட உனக்கு ஒழுங்கா சொல்ல தெரியல. அந்த கேள்விக்கு தான் அவரை வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டார் கரண் தாப்பர். அவர் வந்து பதறி போய் வெளியே போயிருக்கிறார். மேபி அவரோட ட்வீட்ல அதுக்கு அடுத்தடுத்த பேட்டிகள்ல கரண் தாப்பர் ஆக்சுவலி யோகேந்திர யாதவ் ரொம்ப அவர் அதிகமாலாம் கணிக்கலைங்க. 50 சீட்டாவது குறையும், நான் பக்காவா சொல்றேன். 50 சீட்டு 303 50 சீட்டு குறைஞ்சா எவ்வளோ ஆச்சு? 253. அவ்வளவுதான். 253னா மெஜாரிட்டி மார்க்கை தொட மாட்டான். இதை தான் யோகேந்திர யாதவ் சொல்றாரு. அதுக்கு பதில் சொல்றது தான் யோகேந்திர யாதவ் மதிக்கத்தக்க நபர், செஃபாலஜிஸ்ட். அவர் வந்து களத்தில் போய் அந்த அனுபவத்தின் வழியாக அவர் பார்த்து வந்து சொல்கிறார். 2 பேர் பேட்டியுமே இருக்குது, வாயர்ல இருக்குது, இன்னும் பல்வேறு சேனல்ஸ்ல இருக்குது. 2 பேர் பேட்டி அனலைஸ் பண்ணி பார்த்தாலே எந்த பக்கம் சாதகமான உண்மை அடிப்படையில் சொல்றாங்க. இவர் வந்து நான் எந்த உண்மையும் கிடையாது, என்கிட்ட எந்த டேட்டாவும் கிடையாது, என்கிட்ட எந்த தரவும் கிடையாது, நான் சயின்டிஃபிக்கா சொல்றேன். உன்கிட்ட எந்த டேட்டாவும் கிடையாதுன்னா நீ சொல்றது வந்து அனுமானம், அது சயின்டிஃபிக்கா இல்லை, உன்னுடைய விருப்பம். அவர்கள் களத்திற்கு பிஜேபி எதிர்ப்புங்கிறது ரொம்ப நீண்ட காலமா இருக்குது. இப்போ மட்டும் இல்லை, அந்த எதிர்ப்பு மட்டுமே பாஜகவை வீழ்த்த முடியாது அப்படிங்கிறார். பிரச்சனை எங்க இருக்குதுன்னு கேட்டால் அது எப்போ இருந்தது? இந்தியா கூட்டணின்னு ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் ஆகாம எதிர்ப்பை திரட்டி ஒரு முகம் கொடுக்க முடியாமல் இருந்த பொழுது பாஜக வென்று வந்தது. இப்போ முகம் கொடுத்திருக்கும் பொழுது அதுக்கு ஃபேவரட்டா இன்னொரு விஷயம், இந்த அனுமானத்திற்கு எல்லாம் அப்பால் இந்த குறிப்பிட்ட காலச்சூழல்ல பீகார் பின்தங்கிய பகுதி, அந்த பகுதியை முழுக்க கலவரக்காடா ஆக்கி வச்சிருந்த இந்த பிஜேபி சங் பரிவார் கும்பல்ல இருந்து மீட்டெடுக்கணும்னு சொன்ன ஒரு உண்மையான அக்கறை இருந்தா, நாட்டை காப்பது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தா, பிஜேபி இப்படியெல்லாம் ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை நாம் வீழ்த்துவதற்கு என்னென்ன வேலைகள் செய்யணும் அவர் சொல்றாரு. பர்காதத் பேட்டியில பிஜேபியை பத்தி நீங்க பயப்படாதீங்க, யார்கிட்ட முஸ்லீம்ஸ் சொல்றாரு, நீங்க பயப்படாதீங்க. இந்துக்கள்ல கம்யூனிஸ்டுகள் இருக்காங்க, இந்துக்கள்ல சோசியலிஸ்டுகள் இருக்காங்க, இந்துக்கள்ல அம்பேத்கரிஸ்டுகள் இருக்காங்க, இவங்க எல்லாரும் உங்க கூட நிற்பாங்க. இஸ்லாமியர்கள் இவங்க கூட சேர்ந்து நின்று நீங்க இந்துத்துவாவை வீழ்த்த முடியும். ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணுங்க. அந்த அலையன்ஸ் தான் இந்தியா அலையன்ஸ்னு இவர் சொல்ல மறுக்கிறார். அந்த இந்தியா அலையன்ஸ் இப்போ இந்த சோசியலிஸ்டுகள், கம்யூனிஸ்டுகள் அல்லது அம்பேத்கரிஸ்டுகள், ஈவன் தமிழ்நாட்டில் பெரியாரிஸ்டுகள், இவங்க எல்லாரும் சேர்ந்து ஏன் இந்தியா அலையன்ஸ் ஆதரிக்கிறாங்க? இப்போ அது ஆல்ரெடி ஃபார்மேஷன் ஆயிடுச்சு. அதை அவர் அங்கீகரிக்க மறுக்கிறார். பிகாஸ் அவருடைய விருப்பம் பிஜேபி வீழ்த்தப்படக்கூடாது. அந்த அகநிலையிலிருந்து புறநறைக்கு புறம்பாக பேசுகிறார், புறம் பேசுகிறார். இந்தியா அலையன்ஸ்ல இருந்திருந்தாருன்னா இந்தியா அலையன்ஸ் அவருக்கு கொடுக்க வேண்டிய சஃபஸ்டிகேட்டடான வாய்ப்புகளை கொடுத்திருந்தா இந்த பக்கம் விட்டுருவார். அவ்வளவுதான், அவரு அண்டை கொடுத்துருப்பாரு. அவ்வளவுதான். இப்ப அங்க கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அங்க ஆக்சுவலி பேக்ரவுண்ட் அலையன்ஸ் இருக்குங்க. அவர் இவ்வளவு லேட்டா 5வது கட்ட தேர்தல் நடந்து கொண்டிருக்கிற சூழல் நடந்து முடிஞ்ச அந்த சமயத்துல தான் அவர் வந்திருக்கிறாரு. அந்த 50 சீட் இருக்குல்ல, அந்த 50 சீட்டுக்கு நம்ம குறைஞ்சிடக்கூடாதுங்கிறது பிஜேபியினுடைய பதட்டம். அதுக்காக இவர் களமிறக்கப்பட்டிருக்கிறார். ஏன்னா ஒரு நடுநிலை முகம். மோடி பேசும்போது, மோடி வந்து நேற்று பேசினார், நான் கடவுள்னு சொன்னார். நீ எல்லாம் கடவுளான்னு சொல்லி ட்ரோல் ஆயிடுச்சு. அவரே சொன்னார், மோடியே என்னை பார்த்து எல்லாரும் ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்னு. அந்த ட்ரோலிங்கை வந்து இவன் ஃபேஸ் பண்ண போகிறதில்ல. மோடி இதுக்கு முன்னால் தன்னை கடவுள்னு சொன்னதில்லை. இன்னொரு ஆபத்தான விஷயம், தன்னை கடவுள் ரேஞ்சுக்கு கொண்டு போன ஒரு மனுஷனை தேர்தல் என்னடா வேலை, நீ வந்து உண்மையிலே உங்களுக்கு வந்து கடவுள் ஆயிட்டீங்க, ரைட்டு, வெல் அண்ட் குட், நம்ம எல்லாரும் அப்ரிசியேட் பண்ணி கை கொடுத்து பரலோகத்தில், தேவலோகத்தில், சொர்க்கத்தில், நரகத்தில் அங்கே போய் எலெக்ஷன் நின்று எங்கே தாலியாக இருக்கிறங்கிற கேள்வி சாதாரண மக்கள் கேட்பாங்க. அடுத்த 2 கட்ட தேர்தலும் பிஜேபி கடுமையான தோல்வி வரப்போகுது. பிரசாந்த் கிஷோருடைய அந்த முட்டு கொடுத்தல் நிற்க போகிறதில்ல. கரண் தாப்பர் சரியான இடத்துல நல்ல பலூனை ஒரு ஊசி வச்சு உடைச்சு விட்டாரு. அது பதறி பறந்து, இப்போ வந்து நல்ல காத்தடைச்ச பலூன்ல ஊசி வச்சு குத்துனா பலூன் வேக வேகமாக பறக்குள்ள பதட்டத்தில் பறக்காது, பறக்கும். எப்படி ஸ்லோவா காத்த இறக்கி விட்டீங்கன்னா அது பறக்கும். அது மாதிரி இறக்கி. ஒரு நல்ல உரையாடல். பிரசாந்த் கிஷோர் பேசியது, அதற்கு உண்டான எதிர்வினைகள், பல்வேறு விஷயங்களை பேசியிருக்கிறீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி.